விஜய் டிவி நீயா நானா நிகழ்ச்சியில தெருநாய்களுக்கு ஆதரவா பேசியவங்கள இணையவாசிகள் இப்போ பங்கமா வெச்சு செய்யறாங்க. அதாவது தெருநாய்களுக்கு ஆதரவா பேசுறவங்களுடைய வாதம் முழுக்க முழுக்கவே தெருநாய்கள் எல்லாருமே ரொம்ப பாவம். அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுகளுக்கு நல்லவங்களையும், கெட்டவங்களையும் நல்லாவே தெரியும். ஸோ நீங்க அத அட்டாக் பண்ற மாதிரி போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கடிக்கும். எல்லா நாய்களும் கடிக்கிறது கிடையாது. நீங்க ஏன் நைட் 9 மணிக்கு மேல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஏரியாக்குலலாம் போறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஏரியால நைட் 9 மணிக்கு மேல உங்களுக்கு என்ன வேல? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வள்ளுவருடைய தத்துவத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்கள போல மனிதாபிமானமே இல்லாம, இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டு தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும் அப்படின்ற தலைப்பின் கீழ பேச வந்தவங்கள பதில் கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா, தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும் அப்படின்ற தலைப்புல பேசின பலரும், எல்லா நாய்களும் கடிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லாவே தெரியுங்க. 10 நாய்கள் இருக்கிற இடத்துல கடிக்கிற நாய் எது, கடிக்காத நாய் எது அப்படின்னு நாங்க எப்படி அடையாளம் பார்க்கிறது? நாய்களுக்கு நல்லவங்கள தெரியும் அப்படின்னா, தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தைய கவ்விக்கிட்டு போய் கடிச்சு வைக்குது. அந்த குழந்தைக்கு தன்னை தூக்கிட்டு போனது கடிச்சது நாய் தான் அப்படின்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் நிற்காம, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற இவங்க, கொசு அவங்கள கடிச்சா மட்டும் அதையே அடிச்சு கொல்றாங்க. கரப்பான்பூச்சி வீட்டுக்குள்ள வந்தா உயிர்கொல்லிகளை அடிச்சு கொல்றாங்களே. நாய்கள் மீது இவ்வளவு இரக்க குணம் கொண்ட இவங்க தான் கொசுவையும் கொல்றாங்க, கரப்பான் பூச்சிக்கும் விஷம் வைக்கிறாங்க. அப்போ எங்க போனது உங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்? நாயின் மீது இவ்வளவு கருணை கொண்ட இவங்க தான் எங்களை விடவும் கருணை மனம் கொண்டவங்க. அவங்க தான் நாய் மேல அவ்வளவு கருணை கொள்ளும் அவர்களால நாயால கடி வாங்கி இறந்து போன குழந்தைகள் மேல கருணை வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே இல்லாம அமைதியாயிட்டாங்க தெருநாய்களுக்கு ஆதரவா பேச வந்தவங்க. ஸோ இப்படி தெருநாய்களுக்கு இவங்க ஆதரவா பேசியதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் தெருநாய்களை விட ஆபத்தானவங்க, தெருநாய்களுக்கு ஆதரவா பேசுறவங்க அப்படின்னு பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ நிகழ்ச்சியில நாய்கள் தங்களது உணர்வுகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தும் அப்படின்னு நாய்களை போல சத்தம் போட்டு காட்டிய வீடியோக்களையும் இணையத்துல பகிர்ந்து கலாய்ச்சிட்டு வராங்க. இப்போ இது தொடர்பான பதிவுகள் இணையத்துல நெட்டிசன்கள் மத்தியில ரொம்ப வேகமா வைரலா பரவிட்டு இருக்கு.